ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் இந்த சன்னா மசாலா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் வெள்ளைக்கடலையை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலை நல்லா வெந்துடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது அப்புறமா அரைச்சி சேர்க்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், மசாலா இல்லைன்னா கரைஞ்சிரும். இதுலேயே ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். ஒரு 3 தக்காளியை இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்த உடனே இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலையை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு திக்கானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலையை மிக்சியில் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா கிரேவி இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். இப்போது இதில் கை நிறைய கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இதை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.